மாறுக்கணுன்னு ஒன்று வந்த உடனே பலர் நம்ம நாட்டில் வந்து இது ஒரு லக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை இதை போய் எதுவும் செய்யக்கூடாது, இதை அப்படியே விட்டு தான் வைக்கணும்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது. உடனடியாக கண் மருத்துவரை பார்த்து அவங்க சொல்கிறத கேட்டுக்கணும். இந்த நிஸ்டாக்மஸ் இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாக கண் பார்வை குறைபாடு இருக்கும், கண்ணாடி போட வேண்டிய நீடு இருக்கலாம். அதாவது கண் மருத்துவரை பார்த்து தக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாக்க அந்த நிஸ்டாக்மஸ் குறையும். ஃபுல்லாக வந்து தானாக போகும்னு சொல்ல முடியாது. இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ்வலாக -8 ஒரு -10க்கு மேலே நாங்கள் செய்யறதில்லை. இன்றைக்கி வந்து எந்த பவர் வந்தாலும் சரி, -1 இருந்தாலும் சரி, -25 இருந்தாலும் சரி, அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இன்றைக்கி வந்து. வணக்கம். நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அருள்மொழிவர்மன், உமா கண் மருத்துவமனை, அண்ணா நகர், சென்னையில் இருக்கிற மருத்துவமனையோட தலைமை மருத்துவர், கண் மருத்துவர். டாக்டர், இப்போ ஸ்குவிண்ட் ஐஸ் அது சரி செய்யக்கூடியதா? இது வந்து மாறு கண்ணுன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு கண்ணு வந்து நேராக பார்க்கும், ஒரு கண்ணு வந்து ஒன்று வெளியே திரும்பி இருக்கலாம், இல்லை உள்ளே திரும்பி இருக்கலாம். காமனாக இது வரக்கூடிய ஏஜ் வந்து பிறந்த குழந்தைக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். சின்ன வயசில் தான் வரும். சாதாரணமாக 2 அல்லது 5 வயசுக்குள்ளே தோன்றும். இது தோன்றின உடனே போய் கண் டாக்டர் பார்த்துறது நல்லது. ஏன்னா சில டைப் ஆஃப் இந்த மாறு கண்ணு ஸ்குவிண்ட் வந்து 4 படம் விட்டுட்டு கூட நம்ம ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணலாம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணலாம். பட் பல ஸ்குவிண்ட்டுங்களை வந்து சின்ன வயசுலேயே சரி பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த ஸ்குவிண்ட் வந்து கண் பார்வை பாதிப்புனால கூட வரலாம். ஸ்குவிண்ட் அதனால் இல்லாமல் கண் பார்வை நல்லா இருந்தாக்கா கொஞ்சம் 4 படம் விட்டுட்டு கூட ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ பல ஸ்குவிண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷனோட தான் ட்ரீட்மெண்ட். சில ஸ்குவிண்ட்டுக்கு வந்து எக்ஸசைஸ் இருக்குது, கண்ணாடி போட்டால் சரியாகும். எதுவாக இருந்தாலும் மாறுக்கணுன்னு ஒன்று வந்த உடனே பலர் நம்ம நாட்டில் வந்து இது ஒரு லக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை இதை போய் எதுவும் செய்யக்கூடாது, இதை அப்படியே விட்டு தான் வைக்கணும்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது. உடனடியாக கண் மருத்துவரை பார்த்து அவங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க. சில டைம் வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க, சில டைம் கண்ணாடி போட சொல்லுவாங்க, சில டைம் வந்து இந்த உடனடியாக சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. சம்டைம் வெயிட் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு கூட பண்ணலான்னு சொல்லுவாங்க. எது இருந்தாலும் கண் மருத்துவரை காமிச்சு அதை சரி பண்ணிக்கிறது தான் நல்லது. ட்ரை ஐஸ் அப்படின்னா என்ன டாக்டர்? கண்ணில் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து கண்ணீர் சுரந்துக்கிட்டே இருக்கும். கண்ணினுடைய சர்ஃபேஸ், இந்த கருவழின்னு சொல்கிறீங்களா, கார்னியா, அது வந்து வெட்டாக இருந்தால் தான் பார்வை கிளியராக இருக்கும். அதனால தான் நம்ம கண்ணை சிமிட்டிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறை சிமிட்டும் போதும் இந்த கண்ணீர் வந்து கண்ணுடைய இந்த கருவழி மேலே வந்து ஸ்ப்ரெட் ஆகி நிற்கும். சில ரீசன்ஸ்னால நம்ம வந்து சிமிட்டுறது குறைஞ்சி போயிடும். ஏன் சிமிட்டுறது குறைஞ்சி போகுதுன்னு தமிழில் சொல்லுவோம், கண் கொட்டாமல் ஒருத்தனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ட்டு. ஒரு இன்ட்ரெஸ்டோடு எது பண்ணாலும் கண்ணுடைய இந்த சிமிட்டுற தன்மை குறைஞ்சிடும். குறைஞ்சது ஒரு நிமிஷத்துக்கு 4லேருந்து 6 முறை சிமிட்னா தான் அது கண்ணுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இப்போ கொண்டு என்ன பண்ணுறோம், நிறையா படிக்கிறோம், டிவி பார்க்குறோம், செல்ஃபோன் பார்க்குறோம், இல்லை கண்டினியூஸாக கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டே இருக்கோம். கண் அப்படியே விரித்து பார்த்துட்டு இந்த சிமிட்டுற தன்மை குறைஞ்சிடுது. அந்த மாதிரி குறையும் பொழுது இந்த கண்ணுடைய சர்ஃபேஸ் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அதான் ட்ரை ஐன்னு சொல்கிறோம். இந்த பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது அந்த கண் சிமிட்டுறது வந்து இதுக்கும் ஒரு நல்லது தான். இது கண்ணில் டஸ்ட்டு படிஞ்சால் நம்ம என்ன உடனே பண்ணணும்? ஒருத்தர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க, 2 வீலரில் போகிறாங்க, கண்ணில் டஸ்ட் படுது. சாதாரணமாகவே டஸ்ட் பட்ட உடனே அந்த கண்ணுடைய இந்த பாதுகாப்பு தன்மை உடனே கண்ணீர் அதிகமாக சுரக்கும். சுரந்த உடனே அந்த டஸ்ட்டு வாஷ் ஆகி வெளியே வந்துடும். நம்ம செய்யக்கூடாதது என்ன, நம்ம வந்து போட்டு தேய்க்கக்கூடாது. ஏன்னா அந்த உள்ள டஸ்ட்டு உள்ளே ஒட்டிகிட்டு இருந்து கையை வச்சு கண்ணை தேய்ச்சோன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ தேய்க்காமல் லைட்டாக வந்து தேய்ச்சி விடலாம், வெயிட் பண்ணலாம், தானாக கழுவி வெளியே வந்துடும். வரலை அப்படின்னாக்கா சுத்தமான நீரில் நம்ம குடிக்கிற நீர், குடிநீரில் வந்து கண்ணை வாஷ் பண்ணி பார்க்கலாம். இது 2ம் நம்ம பண்ணக்கூடிய நார்மல் ட்ரீட்மெண்ட். இது 2ல் சரியாகலைன்னா கண் மருத்துவரை பார்த்துறது தான் நல்லது. ஏன்னா சம்டைம் டஸ்ட்டு உள்ளே நின்று போயிடும், அப்போ வெளியே எடுக்கிறது தான் நல்லது. சிலருக்கு வந்து இந்த பார்வை அலைப்பாஞ்சிட்டே இருக்குது, ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறது இல்லை, இப்படி 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 இருக்கு. அதுக்கு என்ன மாதிரி சிகிச்சைலாம்? அது வந்து நிஸ்டாக்மஸ்ன்றது கண் வந்து நிற்காமல் ஆடிக்கிட்டே இருக்கும். நிஸ்டாக்மஸ்ன்ற இந்த ஒரு டிசீஸ் டிஸார்டர் வந்து 99% வந்து பிறவிலேயே இருக்கிறது தான். யூஸ்வலாக கொஞ்சம் வயசு ஆக ஆக இந்த நிஸ்டாக்மஸ் தானாக குறையும். நிஸ்டாக்மஸ்ன்னு தனியான ட்ரீட்மெண்ட் கிடையாது. இந்த நிஸ்டாக்மஸ் இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாக கண் பார்வை குறைபாடு இருக்கும், கண்ணாடி போட வேண்டிய நீடு இருக்கலாம். அதனால் கண் மருத்துவரை பார்த்து தக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாக்க அந்த நிஸ்டாக்மஸ் குறையும். ஃபுல்லாக வந்து தானாக போகும்னு சொல்ல முடியாது. இதுக்கான தனியான ட்ரீட்மெண்ட் கிடையாது. கண்புரை வந்து கேட்ராக்ட் எந்த வயசில் வரும், அது என்ன காரணம்? கேட்ராக்ட்ன்றது நம்ம கண்ணுக்குள்ளே வந்து ஒரு லென்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் எப்படி கேமரா லென்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஒரு லென்ஸ் இருக்குது. இந்த லென்ஸ் வந்து நம்ம பிறந்ததுலேருந்து க்ளீனாக ஒரு கண்ணாடி மாதிரி கிளியராக இருக்கும். ஒரு வயசாக ஆக அதனுடைய ஒளி ஊடுருவும் தன்மை அல்லது டிரான்ஸ்பரன்சி குறைய ஆரம்பிச்சிடும். அந்த டிரான்ஸ்பரன்சி குறையிறது தான் கேட்ராக்ட். நார்மலாக கேட்ராக்ட் வரக்கூடிய ரீசன் வந்து ஏஜ். எல்லாருக்குமே வந்து கேட்ராக்ட் கண்டிப்பாக ஒரு வயசில் வரும். ஆவரேஜ் ஏஜ் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து பிட்வீன் 65 to 75. சில பேருக்கு அதுக்கு முன்னாலேயே வரலாம், சில பேருக்கு 75க்கும் வராமல் 80-85க்கு மேலேயும் வரலாம். அதுதான் ஸ்டாண்டர்டான கேட்ராக்ட்ன்றது.
ஃபார் பல ரீசனுக்காக சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியராக வந்துடலாம், 40 வயசுலேயே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கேட்ராக்ட் கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடிய மற்ற ரீசன்ஸ் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், நீரிழிவு நோய் ரொம்ப அன்கண்ட்ரோலில், சுகர்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தால் கேட்ராக்ட் சிறு வயசுலேயே வந்துடும், கொஞ்சம் ஏர்லியராக வந்துடும். சிலருக்கு வந்து விளையாட்டு பண்ணுறோம், இந்த கிரிக்கெட் பால் படுது, டென்னிஸ் பால் படுது, இல்லை ஷட்டில் காக் இன்ஜரி ஆகுதுன்னா அந்த மாதிரி பிளண்ட் இன்ஜரிஸ் ஆகும்பொழுது அதனால் கேட்ராக்ட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு வந்து கண்ணில் வந்து சில நோய்கள் இருக்குது, ஐரைட்டிஸ்னு சொல்லுவோம், கண் செவந்துரும், வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், இந்த மாதிரியான ஒரு டிசீஸ் இருந்தால் அதனாலே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பட் கேட்ராக்ட்ன்றது சில வெரி வெரி ரேர்லி பிறந்த குழந்தைங்களும் இருக்கலாம், கன்ஜெனரல் கேட்ராக்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரியே வரலாம். இப்போ சர்க்கரை நோய், தைராய்டு இது வந்து கண்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் டாக்டர்? இது ரெண்டும் வேறு வேறு டிசீஸ். சக்கரை நோய் எடுத்துக்கலாம். நாள் பட சக்கரை நோய் இருக்கிறவங்க 10 வருஷம் 15 வருஷம் மேலே இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 20லேருந்து 30% பாப்புலேஷனில் இருக்க டயபெட்டிக் பாப்புலேஷனில் இருக்கவங்களுக்கு கண்ணுடைய அந்த ரெட்டினால வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு ஒன்று வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி டோட்டலி சைலண்ட் டிசீஸ். கண்ணில் வலி இருக்காது, தண்ணி வராது, எதுவுமே தெரியாது. பார்வை ரொம்ப ஸ்லோவாக படிப்படியாக குறையும். நிறைய பேருக்கு அது குறையிறது நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து என்னென்னா, டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்து குறைஞ்சு போன பார்வையை அல்ல தொலைஞ்ச பார்வையை திரும்ப கொண்டு வரவே முடியாது. ஸோ அதனால் வந்து வருமுன் காக்கிறது தான் இதில் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதில் ஒன்று ரொம்ப சிம்பிள். யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ தயவுசெய்து கண் மருத்துவரை வருஷம் பார்த்துருங்க. இது ஒரு நாள் 2 நாளில் வரதில்லை. ஏர்லியாக நம்ம கண்டுபிடிச்சோம்னா ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணி, இல்லை சில டைமில் சில பேருக்கு லேசர் பண்ணி, இல்லை சிலருக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு இதை நல்லா குணப்படுத்தி பார்வை குறைபாடு வராமல் தடுத்துக்கலாம். தைராய்டில் வரக்கூடியது வந்து வேறு. அதில் வந்து தைராய்டு வரும்போது கண்ணுடைய பின்னால் இருக்க தசைங்கள்லாம் வீங்கி போய் கண்ணே வந்து முன்னால் துருத்திக்கிட்டு இருக்கிற பேருக்கு வரும், இல்லை கண் வந்து ரொம்ப விரிஞ்சு நிற்கும். இந்த மாதிரியான தைராய்டில் வந்து இந்த மாதிரி வரத்துக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அது தைராய்டு ட்ரீட் பண்ணாலே ஓரளவு சரியாக போயிடும். ரேராக தான் மற்ற ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். நாட்டில் வந்து கண்ணுக்கான கலர் வந்து மாறி இருக்கு. அதுவே ஒரு மோகமாகி எல்லாரும் லென்ஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்க. கலர் லென்ஸ்லாம் வந்தது. இப்போ கண்ணாடி பிரபலமாயிருக்கு. அந்த கண் கலர் எப்படி டாக்டர் அது ஒவ்வொருத்தருக்கு மாற்றுபடுறது? அதான் நம்ம கருவழின்னு சொல்கிறது வந்து ஆக்சுவலாக டிரான்ஸ்பேரண்ட் டோம் இருக்குது. நம்ம பாப்பான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, உள்ளுக்குள்ளே கண்ணுக்குள்ளே இருக்க பாப்பான்றது தான் வந்து ஐரிஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறது. அது வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து ஐதர் இட் இஸ் டார்க் ப்ரௌன், மோஸ்ட்லி அது பார்க்க ஆல்மோஸ்ட் கருப்பாக இருக்க தான் கருவழின்னு பேரே வந்தது. இப்போ கொஞ்சம் ஃபேராக இருக்கிறவங்க, ஃபேர் ஸ்கின் இருக்கவங்களுக்கு அது லைட் ப்ரௌன், கிரே, ப்ளூ, க்ரீன் இந்த மாதிரி பல பல கலரில் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது வந்து நேச்சுரலாக வரக்கூடியது. அந்த மாதிரி கலரில் மோகம் வச்சுட்டு சிலர் வந்து இந்த அவைலபிளாக இருக்குது காஸ்மெட்டிக் கான்டாக்ட் லென்சஸ் இருக்குது, ஆல் கலர்ஸில் வரும், பர்பிள், ரெட், க்ரீன் எது தூரம் வரும். அதை வந்து போடுற ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு 10 வருஷம் முன்னால் அது கொஞ்சம் பாப்புலராக இருந்தது. இப்போ பாப்புலாரிட்டி குறைஞ்சிருக்கு. இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னு இருக்கா டாக்டர்? இப்போ மூக்கை நம்ம மாற்றிக்கிறோம், வாயை மாற்றிக்கிறோம், அந்த மாதிரி கண்ணுக்கான காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு இருக்கா? கண்டிப்பாக உண்டு. இப்போ கண்ணை சுற்றி இருக்கிற வந்து அந்த தசைகள், அந்த ஸ்கின் இதெல்லாம் தான் வந்து ஒருத்தரை வந்து யங்காவோ ஓல்டாவோ காமிக்கிறது. வயசாக ஆக கண்ணு கொஞ்சம் ட்ரூப் ஆக ஆரம்பிக்கும், கண்ணை சுற்றி தசைகள் தொங்க ஆரம்பிக்கும், பஃபி ஐலிட்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கிறத வந்து ஒன்று நம்ம காஸ்மெட்டிக் சர்ஜரி, ஆக்ரோபிளாஸ்டிக் சர்ஜரினே இருக்குது, அது மூலியமாக அதை வந்து குணப்படுத்தலாம். சிலருக்கு வந்து போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டு சில குணப்படுத்துறது இருக்குது. சிலருக்கு ஃபில்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணோன்னாக்கா இதை வந்து அந்த வயசை கம்மியாக காமிக்கிறதுக்கு செய்கிறதுக்கான இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் கண்ணை சுற்றியும் இருக்குது. இது தவிர கண்ணில் அடிபட்டு கண்ணில் வந்து நிறைய இந்த லிட்டில் கண்ணில் குறைபாடுகள் இருக்கும் பொழுதும் அதுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதுவும் சரி பண்ண முடியும். இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், அது எந்த அளவுக்கு பவர் இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேலே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களே, அது எந்த லெவல் தான்? ஓகே, இதில் வந்து லேசர்னு கண்ணில் எடுத்திங்கன்னா எல்லா பார்ட் ஆஃப் த ஐக்கும் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம காமனாக லேசர் ட்ரீட்மெண்ட் சொல்கிறது வந்து லேசிக் அல்லது அதோட இப்போ அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஸ்மைல்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது வந்து கண்ணாடி போடும் தன்மை, ரிஃப்ராக்டிவ் வேறு கண்ணாடி போட்டிருக்காங்க, அந்த கண்ணாடியை வந்து எடுக்கிறது தான் அந்த லேசர் ட்ரீட்மெண்ட். அதுதான் ரொம்ப பாப்புலராக இருக்கிறது. இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ்வலாக -8 ஒரு -10க்கு மேலே நாங்கள் செய்கிறதில்ல. யூஸ்வலாக பிலோ -8 வரைக்கும் தாராளமாக செய்யலாம். அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஐசிஎல்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது செஞ்சோன்னாக்கா இப்போ இன்றைக்கி வந்து எந்த பவர் இருந்தாலும் சரி, -1 இருந்தாலும் சரி, -25 இருந்தாலும் சரி, அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இன்றைக்கி உண்டு. ஒரு டெக்னாலஜி அல்லது இன்னொன்று வச்சு பண்ணிக்கலாம். அது லேசர் மூலியமாகவோ ஐசிஎல் மூலியமாக பண்ணிக்கலாம். இப்போ கண்ணை பார்த்துட்டு ஜீவனே இல்லாத அளவுக்கு சிலரோட கண்கள் ரொம்ப தொய்வடைஞ்சிருக்கு. சிலருக்கு வந்து கண்ணில் சுருக்கம் விழுந்துருது யங் ஏஜ்லேயே. இது எதனால? கண்ணில் சுருக்கம் வர்றது வந்து ஒன்று வயசானப்போ வர்றது வயதனால. சில பேர் யங் ஏஜ்லேயே வந்து கண்ணை சுற்றி சுருக்கம் அல்லது வந்து இந்த டார்க் ஐஸ் சொல்லுவாங்க, அண்டர் ஐயில் பிளாக் ஆகிடுறது. அது யூஸ்வலாக வந்து நேச்சுரலாக வரக்கூடியது. ஒரு ஃபேமிலியில் அது ரன்னிங்கில் இருக்கும், அது எல்லாருக்கும் வரும்.
அதுக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. லேசர் மூலயமா அந்த பிக்மெண்ட்டை குறைக்கலாம், அந்த ரிங்கிள்ஸை ரிமூவ் பண்ணலாம். இது வந்து நேச்சுரலாக வரக்கூடியது தான். வயசு கூட வரது ஒன்று, வயசானப்போ வரது ஒன்று, சின்ன வயசுலேயே வரதும் ஒன்று இருக்குது. கண்ணில் ஜீவன் இல்லைன்னு சொல்கிறது வந்து டிஃபிகல்ட் டு லுக் அட். என்னன்னா சிலருக்கு வந்து அந்த கண்ணுடைய கலர் கருவழி தவிர மீதி வந்து ஒயிட்டாக இருக்கிறது தான் நல்லா கிளியராக இருக்கும். சிலருக்கு நேச்சுரலாகவே அந்த ஒரு லைட்டிஷ் ஒரு ப்ரௌனிஷ் டென்ட் இருக்கும், கொஞ்சம் டல் கலர் இருக்கும். அது நேச்சுரல். அது ஒரு வியாதி கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை சரி பண்ணவும் முடியாது. அதை ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக எடுத்துக்கிறது நல்லதில்லை. கண் உஷ்ணம் ஆச்சுன்னா என்ன மாதிரி அந்த வெள்ளை எல்லாம் வரும், கண்ணை பார்க்கவும் வீங்கி போகும். இந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கோ அந்த ஓய்வு கொடுக்கறதுக்கோ உணவு முறைகள்னு என்னென்னலாம் இருக்கு டாக்டர்? இது வந்து நீ உஷ்ணம்னு சொல்கிறது வந்து இப்போ வீங்கி போகிறது, கண்ணில் நீர் வர்றது, பிசுபிசுப்பு இருக்கிறது, நமைச்சல் செவந்து போகிறது அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி. அலர்ஜி. அது உஷ்ணத்தை அது எப்படி கனெக்ட் பண்ணுறோம்னாக்கா, எப்போல்லாம் இந்த சன்லைட் அதிகம் இருக்குது சம்மர், அப்போ டஸ்ட் நிறையா இருக்கும். அப்போ இந்த இந்த அட்மாஸ்ஃபியரில் போலனும் நிறையா இருக்கும். இந்த ட்ரீஸ்லேருந்து ஃப்ளவர்ஸ்லேருந்து நிறைய போலன் வர இருக்கும் நேச்சுரலாக. இதெல்லாம் சேர்ந்து தான் அலர்ஜி உண்டாக்குறது. ஸோ ஆக்சுவலாக உஷ்ணத்தை சொல்ல முடியாது. இட்ஸ் ஒன்லி டஸ்ட் அலர்ஜி. டஸ்ட் அலர்ஜி எல்லாருக்கும் வரதான் போகிறது. மினிமமாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம். அதிகமாக இருந்தால் கண் டாக்டர் அணுகுனாங்க, அதுக்கு ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. ட்ராப்ஸ் போட்டால் நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். அது ஒன்றும் வெரி வெரி ஈஸி டு கண்ட்ரோல் அண்ட் ட்ரீட். அந்த சீசனெல்லாம் வந்து போகும். அந்த சீசனுக்கு போய் அவங்க ட்ராப்ஸ் போட்டால் நல்லது. இப்போ கேரட் சாப்பிட்டா கண்ணு நல்லா இதுவாக இருக்கும். சில ஃபுட்டெல்லாம் இருக்குல்ல டாக்டர், என்ன மாதிரியான பழ வகைகளா, காய்கறிகள், அதை பற்றி சொல்லுங்கள். தனியாக கண்ணுக்குன்னு நம்ம வந்து ஒன்றும் தனியான விட்டமின்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் வந்து விட்டமின் ஏ அப்படின்னா கண்ணுக்கு தான் நினச்சிருக்காங்க. விட்டமின் ஏ உடம்பு ஃபுல்லாக தேவை. விட்டமின் ஏ ஆல்சோ நெசசரி ஃபார் தி ஐ. கேரட்டில் இருக்குது. அதை விட எல்லாம் இந்த எல்லோ கலர்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸில் வந்து பல விட்டமின்ஸ் இருக்குது. கண்ணுக்கான லியூட்டின், ஜியாசாந்தின்னு சில விட்டமின்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கண்ணுடைய ரெட்டினாவை வந்து பாதுகாக்கும். ஸோ இந்த மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கணும். நம்ம கீரை எடுக்கணும், பப்பாயா மாதிரியான ஃப்ரூட்ஸ் எடுக்கணும், ஆரஞ்சு எடுக்கணும், நம்ம லைம் சாப்பிடணும். ஸோ எல்லாமே ஒரு டயட்னு சொல்லாமல் ஹெல்த்தி டயட்டை ஃபாலோ பண்ணோம்னாக்கா உடம்பு ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருக்கும், கண்ணும் ஹெல்த்தியாக இருக்கும். கண் நோய்களுக்கான ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா டாக்டர்? என்னென்னமோ வருது, திடீர்னு கண்ணை பார்த்தா சில ஆபத்துகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் அப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை. அதாவது சிம்டம்ஸ் கண்ணில் வந்து எமர்ஜென்சின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. காமன் எமர்ஜென்சி டஸ்ட் விடுறது அல்லது இன்ஜரி ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப காமன் எமர்ஜென்சி. இன்னொரு காமன் எமர்ஜென்சி வந்து திடீர்னு வந்து கண்ணில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறது. ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமான்னு சொல்லுவோம். டக்குன்னு வந்து கண் வீங்கிடும், ரொம்ப வலி ஆகிடும், வாந்தி வரும், கண்ணில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடும். இந்த ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமான்றது ரொம்ப ஈஸியாக வராமல் தடுக்கலாம். அது யூஸ்வலாக வரதுக்கான வயசு 40-45 மேலே வரும். 40-45க்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து நம்ம வெள்ளை எடுத்து கண்ணாடி போட நீடு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் கண்ணாடி செக் பண்ணுவோம். கண் டாக்டரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசீஸ் வரத்துக்கு முன்னாலே கண்ட்ரோல் பண்ணிடுறதுக்கு முடியும். இந்த இதையும் டெஸ்ட் பண்ணாமல் நாமளே கடையில் போய் நேராக கண்ணாடி போகிற தன்மை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான டிசீஸஸ் நிறைய மிஸ் ஆகிட்டு ரொம்ப அட்வான்ஸ் ஆனப்போ தான் அதை நம்ம கேட்ச் பண்ணி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இன்ஃபெக்ஷன் வருதும் அந்த மாதிரி தானே டாக்டர்? இப்போ லென்ஸு போடுறவங்கலாம் எப்படி ஒரு பாதுகாப்பாக இருக்கணும்? ஏதோ வாங்குறாங்க, அதை திருப்பி ஊற்றிக்கிறாங்க, அது தண்ணியை கூட க்ளீன் பண்ணுறது இல்லைன்னு, அது இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ரொம்ப ஜாஸ்தியான நம்ப இதுதான் என்ன பண்ணுறாங்க, கான்டாக்ட் லென்ஸ் வந்து ஒரு டாக்டர் தான் அந்த சைஸ் பார்த்து ஃபிட்டிங் பார்த்து கொடுக்கணும். நம்ம ஒரு சட்டை வாங்கணும், ஒரு ட்ரெஸ் வாங்கணுன்னாக்கா 4 முறை போய் கடையில் போயிட்டு சைஸ் பார்த்து அதை ட்ரையல் பண்ணி எல்லாம் தான் போடுறோம். அதே கான்டாக்ட் லென்ஸ் வாங்குறதுக்கு அவங்க வந்து அமேசானில் போய் டக்குன்னு வாங்கி போட்டுக்கிறாங்க, இல்லை ஒரு கடையில் போய் வாங்கி போடுறாங்க. அப்சல்யூட்லி ராங். ஸோ ராங் சைஸ் போட்டோம்னாக்கா நிறைய அதில் காம்ப்ளிகேஷன் வர்றது உண்டு. மூணாவது வந்து சரியானபடி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் கொடுக்கறதில்ல, இந்த லென்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு. இந்த ஒரு வாரத்திலேயே நான் வந்து 2 பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன் வித் சிவியர் கார்னியல் டிசீஸ். நம்ம க்யூர் பண்ணிட்டோம், அதை விட்டுருந்தாக்கா கண்ணே போயிருக்கும். இது என்னன்னாக்கா இம்ப்ராப்பரான சொல்யூஷன், இம்ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ், அது வந்து ஒரு டேஞ்சரஸ் கார்னியல் அல்சர்னு கொண்டு போய் விட்டுருது. இந்த 2 பேஷண்ட் ஒரே வாரத்தில் பார்த்துருக்கோம். 2 பேருமே வந்து இந்த செயின் ஆஃப் ஷாப்ஸில் போயிட்டு அந்த இருக்கிற லென்ஸை வாங்கிறது, சொல்யூஷன் வாங்குறது. அந்த ஒரு பேஷண்ட் நம்ம கேட்டோம், கொண்டாங்க சொல்யூஷன் கொண்டாங்கன்னு சொன்னால் காலி பாட்டில் கொண்டு வராங்க. எதை வச்சு தான் க்ளீன் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல. அவங்க கண்ணில் வந்து சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ கான்டாக்ட் லென்ஸ் இஸ் அ மெடிக்கல் ப்ராடக்ட். அது சைஸ் அண்ட் ஃபிட்டிங் வந்து பார்த்து கொடுக்க வேண்டியது டாக்டர். அதை கரெக்டாக சைஸை வச்சுட்டு வெளியே போய் வாங்கிக்கலாம் லென்ஸை நீங்கள். பட் சொல்யூஷன் ப்ராப்பர் சொல்யூஷன் வாங்கணும், அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். லென்ஸ் போட்டால் ஒரு 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ ஒரு தடவை வந்து கண் டாக்டரை காமிச்சிட்டு போகிறது நல்லது. இதெல்லாம் செய்யாமல் இருக்கும்போது தான் காம்ப்ளிகேஷன் வர வாய்ப்புகள் உண்டு. நம்ம டாக்டர் நேயர்களுக்கும் நன்றி. இவ்வளோ நான் கொடுத்த இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, அதுக்கான ரிப்ளை நாங்கள் கொடுக்குறோம்.